ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எது சம்மந்தப்பட்டது அப்படின்னா, தி மோஸ்ட் அவைட்டட் டாபிக் ஆஃப் ட்வின் ஃப்ளேம்ஸ். என்ன அப்படின்னா, அவேக்கனிங்லேருந்து யூனியன் வரைக்கும் என்னெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வரோம், என்ன ஆக்சுவலாக நம்மளுக்குள்ளே நடக்குது. ஸோ இந்த அவேக்கனிங்லேருந்து யூனியனுக்குள்ளே எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, நம்ம என்னெல்லாம் அவஸ்தைப்படுறோம், இது வந்து ஒரு ஜிஸ்டாக குட்டி வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம், ஏன்னா இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறது எல்லாமே ஜிஸ்ட் தான். இப்போ அவேக்கனிங் சொன்னேன்னா நம்ம டிவைன் ஃபெமினைன் நிறைய பேசியிருக்குது, டிவைன் ஃபெமினைனை பற்றி தான் பேசியிருக்கேன். ஸோ அப்போ டிவைன் ஃபெமினைனோட அவேக்கனிங் எப்படி நடக்குதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை இந்த வீடியோக்கு கீழேயே நான் உங்களுக்கு லிங்காகவும் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ நான் அவேக்கனிங் ஸ்டேட்டுன்னு சொன்னேன்னா, டார்க் நைட் ஆஃப் தி சோல்னுலாம் சொன்னேன்னா அது எப்படி நடக்குது, என்ன மாற்றம் நிகழ்வு நமக்குள்ளே நடக்குது, எப்படி உணர்றோம், இது எல்லாமே நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துட்றேன். இதில் ஜஸ்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஓகேயா? இதுக்கு அடுத்து இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய பேர் ஒருவேளை மற்ற சேனல்ஸ்லாம் அதை மிஸ் பண்ணிட்டாங்களோ, ஏன்னா எனக்கு வந்து தெரிஞ்சுக்கவே முடியல. அதனால் நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. நானும் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நடக்குமோ அப்படின்னு, இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற கெஸ்ஸுலேயே இருந்தேன். ஸோ இப்போ நமக்கு டிவைன் ஃபெமினைனுக்கு அவேக்கனிங் நடக்குது இல்லை, உள்ளுக்குள்ளே இன்னர் அவேக்கனிங் நடக்குது. அவேக்கனிங்கிறதே விழிப்பு நிலை தான், நம்ம உள்ளதானே நடக்கும். ஸோ அதே மாதிரி மேஸ்குலைனுக்கும் அவேக்கனிங்கிறது நடக்குமா? அப்போ என்னென்ன சேஞ்சஸ் மேஸ்குலைனுக்கு வருது, என்னென்ன அவன் கோ த்ரூ பண்ணுறான், இது எல்லாமே நான் ஒரு வீடியோவாக கம்பேர் பண்ணி கொடுக்கணும். நமக்குள்ளே என்ன நடக்குது, அவனுக்கு என்ன நடக்குது, நம்மளுக்கு இது நடக்க நடக்க அவனுக்கு என்ன சேஞ்ச், அதுக்கு ஆன் தி அதர் ஹேண்ட் என்ன சேஞ்ச் நடக்குது, இதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு செப்பரேட் வீடியோவாக. அது போக இந்த செப்பரேஷன் ஃபேஸில் அப்படி இப்படியெல்லாம் இருக்கும்போது வாட் வி அண்டர்கோ, அந்த பெயின் அண்ட் சஃபரிங் இருக்கு இல்லையா, அப்போ செல்ஃப் லவ்வை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம செல்ஃப் லவ்வை கரெக்டான வழியில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ. அதே சமயத்தில் அந்த செப்பரேஷன் ஃபேஸில் இருக்கும்போது நாம் செல்ஃப் லவ்வை ப்ராக்டிஸ் பண்ண மாஸ்குலைன் வந்து என்ன சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணுறான், என்னெல்லாம் மாற்றத்துக்கு உட்படுறான், அவனுக்குள்ள என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்வோம்ல. அது என்னெல்லாம் அது நிஜத்துலேயும் அவனுக்கு நடக்குது. ஏன்னா ஐ ஹவ் சீன் தட் இல்லையா. ஸோ அதனால் அதெல்லாமே ஒரு செப்பரேட் வீடியோவாக கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். இது போக நம்ம வந்து இன்னர் ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, அவேக்கனிங்லேருந்து யூனியன் வரைக்கும் என்னெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நம்ம அவேக்கனிங் நடக்கும்போது மாஸ்குலைனுக்கும் என்ன அவேக்கனிங் நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம செல்ஃப் லவ்வை ப்ராக்டிஸ் பண்ணும்போது மாஸ்குலைனுக்கும் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது நம்ம செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், வி ஆர் பிகமிங் ஹோல் அண்ட் கம்ப்ளீட். மாஸ்குலைன் ரிட்டர்ன் ஆகிறான்ல. ஸோ மாஸ்குலைன் ரிட்டர்ன் ஆவான் அப்படிங்கிறது நமக்குள்ளே நம்ம உணர்வு ரீதியாக தெரிகிறோம்ல. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஐ ஹவ் மேட் அ செப்பரேட் வீடியோ. இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். சுவாரஸ்யமாக இருக்க போது இனி வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவேக்கனிங் டு யூனியன் 8 ஸ்டேஜஸ் என்னென்ன, அது நமக்குள்ளே எப்படி மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத மாத்திரம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, சின்ன ஜிஸ்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா, 8 ஸ்டேஜ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அவேக்கனிங். அவேக்கனிங்னா என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அவேக்கனிங் ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறோம்ல. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அம்மா அப்பா வீட்டில் இருக்கோம். கல்யாணம் ஆன பொண்ணுங்களோ கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களோ, கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னா அம்மா அப்பா வீட்டில் இருப்போம், கல்யாணம் ஆன பொண்ணுன்னா ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்போம். ஓகே, லைஃப் சுச்சுவேஷன் என்ன நம்ம நினைப்போம்னா, எல்லார மாதிரி நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியலையே, எல்லார மாதிரியும் நம்ம ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கிறோமே, நம்ம இதே சுச்சுவேஷன் தான் நம்மளும் ஃபேஸ் பண்ணுறோம், ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளால சந்தோஷமாக இருக்க முடியல, ஏன்னு தெரியலையே. இதை யோசிக்கும் போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸை ரொம்ப ஹையாக செட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்ம ட்ரீம் லைஃப்பை வாழணும், நமக்கான அந்த லைஃப் பார்ட்னர் நமக்கு வேணும் அப்படிங்கிற அந்த ட்ரீம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வீட்டில் இருக்கும்போது இருந்தே அதை ஹையாக தான் செட் பண்ணியிருப்போம். அதுக்கு ஆப்டாக யாரையுமே பார்த்துருக்க மாட்டோம். அதனால நம்ம செட்டில் ஆக முடியாது. வி கேனாட் செட்டில் ஃபார் எனிதிங் லெஸ். செட்டில் ஆக முடியாது. அந்த செட்டில் ஆக மாட்டேங்கிறோங்கிறதுலே வந்து என்ன சொல்கிறது, நிறைய வீட்டுக்குள்ளே உட்பூசல்கள் வரும், சண்டை வரும். அதை தாண்டி மேரீடு பீப்புள்னா எல்லாரும் மாதிரியும் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியலையே, எல்லாரும் மாதிரியும்
நம்மளால நம்ம எதிர்பார்ப்பு மறந்துட்டு இதுதான் நமக்கு வாச்சது அப்படின்னு வாழ முடியலையே. எப்ப சண்டை போட்டாலும் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ, அது அங்க ரியாலிட்டியில இல்லன்னு தானே சண்டை போடுறோம். ஏன்னு அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த யோசிக்கிறது அப்படிங்கிறது தான் அப்ப என்ன ஆகுதுன்னா, யுவர் சோல் இஸ் லாங்கிங் டு லிவ் சம்திங். ஆக்சுவலா ரியாலிட்டியில இன்னொன்னு, அம்மா அப்பா வீட்ல இருக்கும்போதே பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வாழ்றதுக்கு நம்ம வந்து அனுமதிக்கப்படுறதே இல்ல. இன்னொன்னு, அவங்க பெரியவங்க, அவங்க கவர்னன்ஸ் கீழ இருக்கும். ஃபினான்ஷியலா, பிசிக்கலா, மாரலா, சோஷியலா எல்லாமே அவங்க டிபெண்டன்சி கீழ இருக்கும்போது, அவங்க எப்படி வாழ்றாங்களோ, அவங்க வாழ்வியல் முறைக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணுமோ அப்படிதான் நம்மள இழுப்பாங்க. நம்ம யாராக இருக்கிறோமோ அதை புரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் அவங்க அலோவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்ப நமக்கு பிடிச்சதையே நம்மளால வாழ முடியல. அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியும் வாழ முடியாம பயங்கர அந்த டாக்ஸிசிட்டிலையும், ஸ்ட்ரெஸ்லயும், டென்ஷன்லயுமே சின்ன வயசுல இருந்து வளர்றோம். இது எல்லாமே நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம மட்டும்தான் அப்படி வித்தியாசமா இருக்கும். மற்ற குழந்தைங்கள்லாம் பாரு, என்னத்தையோ அம்மா சொல்றாங்க, கேட்டுட்டு போவோம், செஞ்சுட்டு போவோம், அவ்வளவுதானே, எல்லாரும் வாழ்ற மாதிரி நம்மளும் வாழ்ந்துட்டு போவோம். இப்படி வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ நமக்கு மட்டும்தான் எல்லாரும் மாதிரி ஏன் சந்தோஷமா இருக்க முடியல அப்படிங்கிற அந்த தேடுதலே வருது. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதை நம்மளால தாங்கிக்கவும் முடியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேல புல் பண்ணி இழுத்துட்டு போய் லைஃப்பை மார்ச் ஃபார்வர்ட் பண்ண முடியறதே இல்லை. ஸோ இந்த சூழல்ல தான் நம்ம வந்து வி ஆர் ஸ்டார்டிங் டு டிக் டீப்பர். ஏன் நம்ம இப்படி இருக்கோம், ஏன் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு நம்மளே உட்காந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணும்போது தான் நமக்கு தெரியுது. அப்போ நம்ம ஆக்சுவலா வாழ்றதுக்கு விரும்புற வாழ்க்கை வந்து உள்ளுக்குள்ள இன்னர் சென்ஸா இருக்கிறது சம்திங் எல்ஸ். ஆனா நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை சம்திங் எல்ஸ். ரெண்டுமே பொருந்தியே போகல. நம்ம வந்து நம்மளால நமக்கு இஷ்டப்பட்டதா வாழ முடியல, அதனாலதான் இவ்வளவு அவஸ்தைப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரியலைஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலா அவேக்கனிங், விழிப்பு நிலை. இது வந்து எல்லாருமே இப்படிதானே மேம் யோசிக்கிறாங்க, எனக்கு பிடிச்சதே வாழ விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல. அது இதுல நம்மளுக்கு மட்டும் என்ன மேம் ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை தாண்டி இன்னும் டீப்பரா யோசிக்கிறீங்க. அப்ப ஏன் என்னால வாழ முடியல, நான் வாழணும்னா என்ன பண்ணணும், என்னால எனக்கு பிடிச்சத வாழ முடியல, அந்த எனக்கு பிடிச்சதுங்கிறது என்ன அப்படின்னு தேடும் போதுதான் நம்ம சோல் ஷாக்குக்கெல்லாம், நான் வந்து சோல் ஷாக்குக்கு போனேன். ஆக்சுவலா நான் என்னன்னா அப்பதான் ரியலைஸ் பண்றேன். என்ன ரியலைஸ் பண்றேன்னா, ஆக்சுவலா நான் வந்து என்னோட ட்ரீம்ஸுக்குள்ள இருக்கிற அந்த ட்ரீம் பர்சனை தான் எனக்கு என் லைஃப்ல இருக்கிற நிஜமான ஆண் கிட்ட எதிர்பார்க்கிறேன். ஆனா அந்த நிஜமான ஆணுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும்ல, அதை என்னால உள்வாங்கிக்கவே முடியல. அதே மாதிரி அந்த என்னோட ட்ரீம் பர்சனுக்கு இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லாமல் வாழவும் முடியல. ஸோ அப்பதான் ரியலைஸ் பண்றேன், அப்போ உண்மையிலேயே அந்த ட்ரீம்ல வச்சிருக்க அந்த பர்சன், அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், அதைத்தான் நான் நேசிக்கிறேன். என் கண்ணு முன்னாடி நிஜத்துல இருக்கிற அந்த ஆணை நான் நேசிக்கல அப்படிங்கிறதெல்லாம் இட்ஸ் ஆல் அவேக்கனிங். அப்போ அந்த சோலே என்ன சொல்லுது, இதைத்தான் நீ நேசிக்கிறேன்னு தான் கூப்பிட்டு தட்டி தட்டி நம்மளை எழுப்புது. இதுதான் உன்னுடைய நிஜம், இதை வாழு அப்படின்னு சொல்றது தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் இல்லையா? ஸோ இது நம்ம யோசிக்கும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, கம்ப்ளீட்டா சோல் ஷாக்குக்கு போயிட்டேன். சோல் ஷாக்குக்கு போனதுக்கு அப்புறம் இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த டைம் பீரியட் இருக்குல்ல, ஐயோ, ஏன்னா நம்ம அவ்வளோ சோஷியல் கண்டிஷனிங்ல வளர்க்கப்பட்டிருக்கோம். சோஷியல் கண்டிஷனிங்ல என்ன, கற்பனையிலையும் கனவுலையும் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆணை தவிர இன்னொரு ஆணை நினைச்சு பாக்குறது கூட தப்பு. இப்படிதான் நம்ம வளர்ந்துருக்கோம், இன்பில்ட்டா ஜீன்ஸ்ல ஊறி ஊறி வளர்ந்துருக்கோம். அப்போ எனக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் எப்படி இருக்கலாம்னு சொல்லி டார்க் நைட் ஆஃப் தி சோலுக்கு போயிட்டேன். ஸோ டார்க் நைட் ஆஃப் தி சோல்ல இருந்து ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே இட் டுக் மெனி மந்த்ஸ் ஃபார் மீ. அந்த மந்த்ஸ் எடுத்தாலும் ஓகே, இதுதான் நம்ம போல் இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இதுதான் நான்னாலும் இப்படி வாழக்கூடாதுல, இது தப்பு. நம்ம கற்பனையில் இருக்கிற உருவத்தை நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ரியாலிட்டியில் என்ன இருக்கோ அதைத்தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ ட்ரை பண்ணி நிஜத்தில் இருக்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்னால், கற்பனையில் இருக்கிறதையும் தூக்கி போடவும் முடியல. டெய்லி பேசிஸில் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறனோ அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண ஏன்னா நிஜத்தில் இருக்கால் தான் அந்த ஸ்ட்ரகிளையே கஷ்டத்தையே கொடுக்குறாரு. அது வந்து நானே ஆல்ரெடி இப்படி சுச்சுவேஷனில் மைண்ட் செட்டில் இருக்கேன். அந்த கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க மேலே இன்னும் வெறுப்பாயிடுச்சு. இந்த ட்ரீம்ஸுக்குள்ளே இன்னும் டீப்பராக போய்கிட்டே இருக்கிறேன். அப்போது நான் எதை செய்யக்கூடாது, எதை வாழக்கூடாதுன்னு சொசைட்டி கண்டிஷனிங் பண்ணி வச்சுருக்கோ,
அதையும் மீறி அதுக்குள்ளதான் அதுக்கு அகெயின்ஸ்டாக உள்ளே போய்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நான் என்னோட ட்ரீம் பர்சனை தான் நான் லவ் பண்ணுறேங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது தெரிஞ்சிருச்சு. ரியலைஸ் பண்ணுறதுங்கிறது டிஃப்ரெண்ட்டு, அக்செப்ட் பண்ணிக்கிறதுங்கிறது டிஃப்ரெண்ட் இல்லை. ரியலைஸ் பண்ணது ஆமாம் ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் ஒத்துக்கிறதுக்கு இட் டுக் மந்த்ஸ். ஆமா உண்மையிலேயே இவனை தான் நம்ம லவ் பண்ணுறோம், நம்ம ட்ரீமில் இருக்கிற ட்ரீம் பர்சனை தான் லவ் பண்ணுறோம் நான் அக்செப்ட் பண்ணிக்க எனக்கு 5 வருஷம் எடுத்துச்சு சாலிடாக. ஸோ அது வரைக்கும் ஐ வாஸ் இன் டார்க் நைட் ஆஃப் தி சோல் தான். அதை கொல்ல முடியல என்னால். இந்த என்ன சொல்கிறது, அதாவது இது என்னோட ரியாலிட்டிங்கிறத கொண்டுட்டு ஆக்சுவலாக ஃபிசிக்காலிட்டியில் என்ன இருக்கோ அதை வாழ முடியல என்னால். ஸோ அந்த போராட்டத்துக்கு நடுவுலையே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆச்சுன்னா நடக்கும். இன்னொன்று, உங்கள் சோல் வந்து நிறைய விஷயத்தில் நிறைய விதத்தில் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி நீ வாழ்ந்துட்டு இருக்கிறது போய் கம்பல்ஷனுக்காக வாழ்ந்துட்டு இருக்க, இதுதான் உன்னுடைய நிஜம்னு எப்போ பார்த்தாலும் அந்த உள்ளுக்குள்ளேருந்து நாக் பண்ணி தூக்கிட்டு வந்து போட்டு காமிச்சு ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டையாக எடுத்து காமிச்சு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடந்துருச்சுன்னா. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். செகண்ட் ஸ்டேஜ் இது மேஸ்குலைனுக்கும் நடக்கும். இப்போ இந்த சேஞ்ச் எல்லாம் நம்மளுக்குள்ளே நடக்குது இல்லை, இது நடக்க மேஸ்குலைனுக்கு என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேயா? ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் இன் டீட்டெயில் பேசியிருக்கேன். செல்ஃப் லவ், செல்ஃப் லவ், பிரெயின், மைண்டு, ஹார்ட், இதுக்கான கனெக்ஷன் என்ன, சோஷியல் கண்டிஷன்லேயே வாழ்கிறனால எப்படி செல்ஃபிஷ்னஸ்குள்ளேயே இருக்கிறோம், நம்ம மைண்டுக்காக வாழ ஆரம்பிக்கிறோம், வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் பிரெயின் வந்து செல்ஃப் லவ்க்கு வருது. இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பேசியிருக்கேன். அதனுடைய லிங்கையும் வேணா நான் கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ திருப்பி அதே அரைச்சமாகவே அரைக்க விரும்பலை. இந்த வீடியோலையும் அதெல்லாம் நான் பேசுறதுக்கு விரும்பலை. ஸோ இன் ஷார்ட் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்த ஸ்டேஜ் என்ன, ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1 தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஸ்டேஜ் 2 தி ஹனிமூன் பிளிஸ். இந்த ஹனிமூன் பிளிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், தி பிளிஸ்ஃபுல் யூனியன் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்னா, எய்தர் இட்ஸ் அ ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம் ஆர் எய்தர் இட்ஸ் அ ட்ரூ ட்வின் ஃப்ளேம். யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகேயா? மோஸ்ட் ப்ராபப்ளி இட் வில் பி அ ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில், நான் வாழ ஆசைப்படுற லைஃப் வேறு, நான் வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃப் வேறுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நான் ஏன் இப்படி இருக்கேங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெட்டை பரட்டி போட்டு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கேதர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஓகேயா? ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னு தெரிஞ்சிருக்கோம், ட்வின் ஃப்ளேம்னா ஒன் சோல் இன் 2 பாடிஸ். நான் ஃபெமினைனாக இருக்கேன், அவன் மாஸ்குலைனாக இருப்பான், அப்போ எனக்காகவே கடவுள் படைத்த மாஸ்குலைன் அவன் தான் அப்படின்னு சூப்பர்ஃபிஷியலாக மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அவனை கண்டுபிடிச்சி அவனை மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் அவன் கூட தான் வாழுவேன். ஓகேயா? அப்படிங்கிற தேடுதல் ஸ்டார்ட் ஆகுது. தேடுதல் ஸ்டார்ட் ஆகி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு எழுத சொல்கிறோம்ல, அப்போ இதுதான் நானுப்பா, எனக்கு நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சூப்பர்ஃபிஷியல் திங்ஸை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம். அப்போது நம்ம என்ன வைப்ரேஷன் வச்சு நம்மளை டிசைட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த வைப்ரேஷனை வச்சு தான் இதுதான் நான்னா, எனக்கான ஆண் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி அந்த ஆணையே வந்து நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். ஓகேயா? ஸோ தேட ஆரம்பித்து நமக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆண் வந்து நம்ம லைஃப்ல வர்றாங்க அப்படின்னா, அது ட்ரூ ட்வின் ஃப்ளேமோ கார்மிக்கோ யாராக வேணாலும் இருக்கட்டும், ஆப்போசிட் செக்ஸ் உள்ள வர்றாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம்னா, பேசி பழகி பார்த்து நட்போட ஸ்நேகத்தோட இருந்தால் தான் நம்ம ட்வின் ஃப்ளேமா இல்லையானே நமக்கு தெரியும். ஸோ பேச ஆரம்பிக்கிறோம், நிறைய விஷயங்கள் பேசுகிறோம், நம்மளோட மொத்த கதையும் ஷேர் பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பேசி க்ளோஸ் ஆகுறோம் அந்த ஆண் கூட. அந்த ஆணும் நம்மக்கிட்ட பேசுகிறான். ஏன்னா ஹூ யூ ஆர் வித்தின் யுவர் செல்ஃப்ஸுங்கிறதுல நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு இருக்கிறது என்ன, அந்த ஆண் கூட இருக்கிறது என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நான் போட்டுட்டேன். ஓகேயா? ஆல்ரெடி போட்டுட்டேன். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக ஒரு தொகுப்பாக தான் அதை கொண்டு வந்திருக்கேன். ஸோ திருப்பி இதுலேயும் அதை எல்லாத்தையும் நான் பேச விரும்பலை. ஸோ இந்த பிளிஸ்ஃபுல் யூனியனில் கடவுள் என்ன காமிக்க விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் அட்ராக்ட் பண்ணியிருக்கிற ஆண் இருக்காங்கல்ல, நம்ம பேசி க்ளோஸ் ஆகிடுறோம்ப்பா. அது வந்து நம்ம சொந்த கதை, சோக கதை, பாஸ்ட்டு, நம்ம எவ்வளோ ஹர்ட் ஆனோம், நம்ம இப்போ எப்படி சஃபர் பண்ணுறோம், பேசினதுக்கப்புறம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறோம், இதெல்லாம் ஆணும் பேசுகிறான், பெண்ணும் பேசுகிறாங்க. ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வரைக்கும், ஒரு ஃபஸ்ட்டு 1.5 month 2 month மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. 2 month 2.5 month வரைக்கும் சூப்பராக ஹாப்பியாக போகும். நல்லா ஒரே அரட்டை கச்சேரி, ஹாப்பி ஃபீலிங்ஸு, ஷேர் பண்ணுறது, ஃப்ளர்ட்டிங்கு, இது எல்லாமே வந்து சூப்பராக போகும்.
அப்படியே காத்துல பறக்கும் மெசேஜ் பூரா, அந்த லெவலுக்கு போகும். ஸோ இது எதுக்காக கடவுள் கொடுக்குறாரு, இந்த பிளிஸ்ஃபுல்னஸ், ரெண்டு பேரும் டுகெதர்னஸ்ங்கிறதே யூனியன் தானே, ரெண்டு ஆன்மா மெர்ஜ் ஆகுறதே யூனியன் தான். ஸோ இந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லைஃபுக்குள்ள எதுக்கு கொண்டு வர்றாரு, எதுக்கு இதை கொடுக்குறாரு அப்படின்னா, ட்ரூ ட்வின் ஃப்ளேமை மீட் பண்ணினால் கூட யூனியன் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சாம்பிள் ப்ரிவ்யூ காமிக்கிறதுக்காக கொடுக்குறாரு. அதுவே ஊர்ஜிதம் கிடையாது, அதுவே பர்மனெண்ட்டும் கிடையாது, அது வெறும் ப்ரிவ்யூ தான். ஓகே, இந்த ப்ரிவ்யூலயே நம்ம மயங்கி போய் கிடக்குறோம். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆண் நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் ஃபிசிக்கல் பாடியோட எக்ஸ்டர்னல் உருவமாக அவன் நம்ம முன்னாடி நிற்கிறான். ஒரு ஆண் நம்ம வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் உள்ள கனெக்ட் பண்ணிக்கிறதையும் உள்ள கம்யூனிகேட் பண்ணுறதும் கட்டாயி போயிடுது. அப்படியே நிறுத்திடுறோம். அப்ரப்டாக அவனை விட்டுவிட்டு உள்ளே இருக்கிற நம்மளோட ட்ரீம் மேஸ்குலின ட்ரீம் மேனை விட்டுவிட்டு வெளியே இருக்கிற ஆண் கிட்ட 24 மணி நேரமும் அவங்ககிட்டயே தான் பேசிட்டு இருக்கோம். அப்போ சர்ச் இஸ் அவுட் சைட், கம்யூனிகேஷன் இஸ் ஆல்சோ அவுட் சைட். அப்போ உங்க கூட இருக்கிற உங்களுக்கான கனெக்ஷன் கட் ஆகி உங்களோட அட்டாச்மெண்ட், டிபெண்டன்சி, அதாவது எமோஷனல் டிபெண்டன்சி, உங்களோட என்ன சொல்றது சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் எல்லாமே அந்த ஆணாக நீங்க மாத்தி வச்சுக்கிறீங்க. ஓகேயா, ஆக்சுவலா அதுக்கு அவர் யூனியனை கொடுக்கல, இப்படிதான் இருக்கும் யூனியன் ப்ரிவ்யூ தான் கொடுத்துருக்காரு. போய் அட்டாச் ஆகிக்கிறது நீங்க தான். அவருக்கு இந்த அட்டாச்மெண்ட்லாம் நடக்கும்னு ஆல்ரெடி கடவுளுக்கு தெரியும். ஓகே, போய் அட்டாச் ஆகிக்கிறீங்க. அட்டாச் ஆனதுக்கப்புறம் கடவுள் என்ன பண்ணுறாரு, ஐயோ இது கரெக்டு கிடையாது, இந்த பிள்ளைய இதுலேருந்து காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற யுக்தி தான் ட்ரிகர்ஸ். ஓகேயா, ஸோ அடுத்த ஃபேஸ் என்ன, ஃபேஸ் நம்பர் 3. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்ன, தி அவேக்கனிங். செகண்ட் ஃபேஸ் என்ன, தி பிளிஸ்ஃபுல் ஹனிமூன் ஃபேஸ். தேர்ட் ஃபேஸ் என்ன, ட்ரிகர் ஃபேஸ். இந்த ட்ரிகர் ஃபேஸில் என்ன சொல்கிறாரு, சொல்லி கொடுக்குறாரு கடவுள் அப்படின்னா, என்ன நடக்குது நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னால், நமக்கு என்னெல்லாம் பிடிக்காதுன்னு நமக்கு நல்லா தெரியும். யார் எதை பேசுனா ரொம்ப ஹர்ட் ஆகும்னு தெரியும். பேரண்ட்ஸ் ஒரு சில விஷயம் பேசுகிறதெல்லாம் நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப ஆழமாக நமக்கு ஹர்ட் ஆகும் இல்லையா. அதே மாதிரி நம்ம கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளை சொல்லி காமிக்கிறது, நம்மளை ஒரு மாதிரி பர்பலாக அப்யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. ஸோ அப்போ அதே விஷயம் இதே ஆண் நம்ம கூட இப்போ பேசி பழகிட்டு இருக்கானே, அதே ஆண் செய்யும் போதும் சரி, இல்லை நமக்கு ஃபேமிலியில் இருக்கிற மற்ற பீப்புள், நம்மளோட சிப்ளிங்ஸோ நம்மளோட ரிலேட்டிவ்ஸோ அம்மா அப்பா யாராக வேணா இருக்கலாம், அவங்க எல்லாமே அந்த ஹர்ட் ஆகிற அளவுக்கான இன்சிடெண்ட்டை நமக்கு செய்யும்போது அந்த ட்ரிகர் வந்து கிளம்பிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எதையுமே ஹீல் பண்ணலை, நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஸ்பிரிச்சுவலாக அவேக்கன் ஆகிருக்கோம், நம்ம வந்து பிளிஸ்ஃபுல் ஹனிமூன் ஃபேஸ் ப்ரிவ்யூ பார்த்துருக்கோம், இப்போ ட்ரிகர் ஃபேஸுக்கு வந்திருக்கோம், எதையுமே ஹீல் பண்ணிக்கல. அப்போ ஆல்ரெடி அந்த ரணமெல்லாம் ரணமெல்லாம் கொதறி 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 தான் இருக்குது. அங்கே இன்னும் புண்ணுக்கு மருந்து கூட போடல, அங்கே புண்ணு இருக்குன்னே நமக்கு தெரியல. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் பாஸ்ட்ல உங்களை ரொம்ப பாதிச்ச விஷயத்தை பற்றி இப்போ அட் ப்ரெசென்ட்ல உங்களுக்கு பேசினா, இல்லை உங்களுக்கே ஒரு விஷயம் பிடிக்கல, உங்கள் ஃபேஸே வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்கல, ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அது வேற யாரையோ ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லும் போது, ஏன்னா எவ்ரிபடி ஆர் மிரர்ஸ் தான் உங்களுக்கு. ஓகேயா, அந்த மிரர்ஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் வேற வேற. அவங்க எல்லாருமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன உங்களை பற்றின மதிப்பீடு உங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அதைத்தான் அவங்க பிரதிபிம்ப கண்ணாடியாக இருந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க. உங்கள் ஃபேஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் வெளியே இருந்து ஒரு ஆள், உங்கள் அம்மாவே என்ன சொன்னாங்க, என்ன மூஞ்சி மொகரக்கட்டையும் பாரு அப்படி தான் சொல்லுவாங்க. அது சொல்கிறது உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரிகர்ஸ் எல்லாமே ஹீல் பண்ணுறது தான் இந்த ட்ரிகர் ஃபேஸ். ஏன் இது எனக்கு இவ்வளோ ட்ரிகர் ஆகுது, என்ன அந்த அந்த சொன்ன உடனே நம்ம என்ன செய்வோம், ரொம்ப சோகமாயிருவோம், இல்லை கோபமாவோம், அம்மாவை கத்துவோம், கத்திட்டு வந்து ரூமில் உட்காந்து பூத்துன்னு அழுதுட்டு இருப்போம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த மிரரிங் அப்படிங்கிறத இந்த ட்ரிகர் ஃபேஸில் சொல்ல விரும்புகிறேன். நம்ம ட்வின் ஃப்ளேம் மிரரிங் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் மிரர் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, மற்றவங்கெல்லாம் வந்து எவ்ரி ரிலேஷன்ஷிப் இஸ் மிரரிங் தான், எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் மிரரிங் நடக்கும். ஏன் ட்வின் ஃப்ளேம் வந்து அவ்வளோ இன்டென்சிட்டியோடு இருக்குன்னா, இவங்களுக்கெல்லாம் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேற, ஏன்னா இவங்கெல்லாம் வேற சோல். ஆனால் நம்ம ட்வின் ஃப்ளேம் நம்மளோட ஓன் சோலே, அதுவும் நமக்குள்ளேயே ஹையர் செல்ஃபாக இருக்கிறாங்க, எனர்ஜெட்டிக்காக ஸ்பிரிச்சுவல் ட்வின்னாக நமக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது உங்கள் மனசு எதுக்காக அழுகுதோ, ரணப்பட்டிருக்கோ, கஷ்டப்பட்டிருக்கோ, அப்போது அந்த மனசு இதுக்காக தான் கஷ்டப்படுதுங்கிற கண்ணாடியை மனசாட்சியாக இருந்து மனசாட்சியே அந்த கண்ணாடியை காமிக்குது மனசுக்கு.
அப்போ உங்களுக்குள்ள இருந்தே அந்த மிரரிங் நடக்குது, புரியுதா? உங்க மனசாட்சி தான் உங்க ட்வின் ஃப்ளேம். உங்க மனசாட்சி கண்ணாடியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த மனசை பார்க்க சொல்லுது, பாரு நீ இப்படிதான் இருக்கிற, இதைத்தான் அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ உனக்குள்ள இருக்கிற மைண்ட் செட்டை மாத்து, நீ உன்னை பத்தியே வச்சிருக்க இன்டர்னல் பிக்சரை மாத்து அப்படின்னு கண்ணாடியை தூக்கி காமிக்குது பாருங்க ட்வின் ஃப்ளேம், இந்த ஹையர் செல்ஃப் மனசாட்சி. இதுதான் வந்து ட்வின் ஃப்ளேம் மிரரிங். ட்வின் ஃப்ளேம் மிரரிங்னா நீங்க இப்படி இங்க ஒரு ஆக்ஷன் பண்ணுனீங்கன்னா கண்ணாடி அந்த பக்கத்துல ஒரு ஆக்ஷன் பண்ணுமே, அந்த மாதிரி நடக்கிறது இல்ல மிரரிங். ஓகே, மிரரிங்கை பத்தின நல்ல கரெக்டான புரிதல் வந்து வச்சுக்குங்க. ட்வின் ஃப்ளேம் மிரரிங்னா நமக்குள்ளேயே இருந்து அந்த மிரரிங் நடக்கிறனால தான். அப்ப நமக்குள்ளேயே நடக்கிற மிரரிங்க்கு ஃப்ரீக்வன்சி ஒன்னா தானே இருக்கும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒன்னா தானே இருக்கும். அப்ப நம்ம மனசாட்சி நம்ம கிட்ட ஒரு விஷயத்த நீ இப்படிதான் இருக்குன்னு காமிக்கும் போது அதனுடைய தீவிரத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் அந்த மிரரிங்கை நிறைய பேரால உள்வாங்க முடியறது இல்லை. பட் தட் மிரரிங் ஹேஸ் அ டிவைன் பர்பஸ், அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஸோ இப்படிதான் இந்த ட்ரிகர்ஸ் எல்லாமே அந்த கண்ணாடி என்ன பண்ணுன்னா, இது உனக்குள்ளதான் இருக்கு, ஹீல் பண்ணு, இதை சரி பண்ணுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அது காமிக்கும். அப்பதான் நம்மளுக்கே உணர்வு பூர்வமா தெரியும், ஓ இது நமக்குள்ளதான் இருக்கு, நம்ம சரி பண்ணிக்கணும்னு அந்த மிரர் எக்ஸசைஸ் யூஸ் பண்ணி சரி பண்றோம். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து ட்ரிகர் ஃபேஸ்ல நடக்குது. ட்ரிகர் ஃபேஸுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குது, ஒரு ஆண் கிட்ட நம்ம பழகிட்டு இருந்தோம், இப்ப ட்ரிகர் ஆயிடுச்சு. அந்த ஆண்னால தான் இவ்வளோ அவஸ்தைப்படுறோம், கஷ்டப்படுறோம். ஏன்னா நம்மளை வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் பாஸ்ட் இன்சிடென்ட்டை வச்சு ட்ரிகர் பண்றாங்க. அப்பதான் ரியலைஸ் பண்றோம், நம்மளோட ட்ரூ ட்வின் ஃப்ளேமா இருந்தா இவ்வளோ நம்மளை ட்ரிகர் பண்ணுவாங்களா, இவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்களா, இந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்கிற ரணங்களை எல்லாம் தூண்டுவாங்களா. ஏன்னா அவங்க செய்யற ஒவ்வொரு செய்கையும் எப்படி இருக்குன்னா, அவங்க உங்க கூடயும் பேசுறாங்க, இன்னொரு லிங்க்லயும் இருக்கலாம், கனெக்ஷன்லயும் இருக்கலாம், என்கிட்ட பேசுறாங்க மேம், ஆனா இன்னொரு கனெக்ஷன்லயும் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் பழகும் போது சிங்கிளா தான் இருந்தாங்க, இப்போ வந்து அவங்க வீட்டில் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இதெல்லாமே என்ன ட்ரிகர்ஸ் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஹீல் ஆயிருக்கீங்கன்னு பிரபஞ்சம் செக் பண்ணுறதுக்கான ட்ரிகர்ஸ். ஓகேயா? இப்போ வந்து அவங்க எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்பிரேட்டாக இருக்கீங்க அந்த ஆணுக்காக அப்படின்னு செக் பண்ணுது. ஓகேயா? ஸோ அப்போது அவங்க வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, மேம் இவனும் வேறு வழி இல்லாமல் சுச்சுவேஷன் எனக்கு வேறு என்ன எப்படி சமாளிக்கணும்னு தெரியல அப்படின்னு நானும் பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறான் மேம். இப்படி தான் நிறைய ஃபோன் கால்ஸ் வருது எனக்கு. ஓகேயா? இது எல்லாமே ட்ரிகர் ஃபேஸ் தான். ஸோ அப்போ இந்த பெண் என்ன டிசைட் பண்ணுறா அப்படின்னா, இவ்வளவு வலியையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆண் வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம் அப்படின்னு செப்பரேஷன் ஸ்டேஜுக்கு போயிடுறான். ஸோ அடுத்த 4வது ஃபேஸ் என்ன, செப்பரேஷன் ஃபேஸ். ஸோ அப்போ 4வது செப்பரேஷன் ஃபேஸுக்கு போகும்போது ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குது, கண்ணை மூடினாலே அந்த ஆணினுடைய உருவம் தான் கண்ணு முன்னாடி தெரியுது. அவ பிசிக்கலா பேசாம இருக்கலாம், பிளாக் பண்ணியிருக்கலாம், இல்லை அவனை கம்யூனிகேட் பண்ணி கான்டாக்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனா மெமரி வைஸ் எப்படி இருக்கா, அந்த ஆணையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா, சிந்தனைகள்ல அந்த ஆணையே தான் துரத்திக்கிட்டு இருக்கா, சேஸ் பண்ணிட்டு இருக்கா. இதுதான் செப்பரேஷன் ஃபேஸ்ல நடக்குது. செப்பரேஷன் ஃபேஸ்ல ஆனா உண்மையிலேயே நமக்கு என்ன வேணும், நான் எப்படியாவது அவனை மறந்துடணும், இதுல இருந்து வெளியே வரணும், எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கும் போதுதான் உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் நெட்டை பார்த்து நான் இதை எப்படி சரி பண்றதுன்னு ஒவ்வொரு வீடியோவா முழுமையா கேட்க ஆரம்பிக்கிறோம். அதுல இருக்கிற உட்கருத்துக்களை எல்லாம் நோட்ஸ் எடுத்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறோம். எனக்கு வந்து இதுல இருந்து ரிலீஃப் வேணும் அப்படின்னு அந்த ஒருமிச்ச மனசோட நெட்டு என்ன சொல்றது, அது வரைக்கும் கூட நம்மெல்லாம் எப்படி இருப்போம்னா, ஒரு நாளைக்கு 1.5 GB மொபைல் ரீசார்ஜ் பண்ணியிருப்போம். மற்ற எல்லா சீரியலு அது இதெல்லாம் பார்த்து அந்த ஜிபி தீர்ந்து போயிருக்கும். ஓகேயா? ஸோ அப்போ மொபைல் பார்க்குறதுக்கு, இந்த வீடியோஸ் பார்க்குறது கூட மொபைல் இன்டர்நெட் இல்லாமல் இருக்கலாம். அப்போ தான் அதுக்குன்னு மெனக்கிட்டு இதையும் நான் பார்க்கணுன்னு ரீசார்ஜ் பண்ணி அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த மெனக்கெடுதல் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா. ஏன்னா எனக்கு மறக்கணும் இவனை, இந்த வலி வேண்டாம், எனக்கு இந்த டென்ஷன் வேண்டாம், இந்த இவ்வளோ கஷ்டம் வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல, இது எல்லாமே செப்பரேஷன் ஃபேஸில் தான் நடக்கும். இந்த க்ரோத், உங்களோட என்ன சொல்கிறது, சோல் இவல்யூஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுறது செப்பரேஷன் ஃபேஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வாட் ஷுட் ஐ டூ, நான் எப்படி இந்த ஒரு பர்சன் கிட்ட இருந்து என்னை டிட்டாச் பண்ணிக்கிறது, இந்த வலியிலிருந்து நான் எப்படி வெளியே வர்றது, ஹவு ஷுட் ஐ கம் அவுட் ஆஃப் இட். இந்த கண்ணை மூடினாலே அவனோட உருவம் தெரியுது இல்லை, அது தெரியாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றது, அதுக்கான வழிகள் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறது இந்த செப்பரேஷன் ஃபேஸ்ல தான் தேட ஆரம்பிக்கிறீங்க.
அண்ட் யூ ஆர் ரிலீசிங் ஆல் யுவர் அட்டாச்மெண்ட்ஸ். அந்த பர்சன் கிட்ட இருந்து அந்த எமோஷனல் டிபெண்டன்சியவே ஹீல் பண்ணுறது செப்பரேஷன் ஃபேஸில் தான் ஹீல் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா எமோஷ்னல் ட்ராமாஸையும் செப்பரேஷன் ஃபேஸில் தான் ஹீல் பண்ணுவீங்க. ஓகேயா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் 1 அவேக்கனிங் பார்த்தோம்ல. இந்த ட்ரிகர் ஃபேஸ் வந்து 3வது ஃபேஸ். ட்ரிகர் ஃபேஸில் தான் என்ன நடக்கும்னா நம்மளோட ஷேடோ செல்ஃபுக்கான அவேக்கனிங் ஃபுல்லாக நடக்கும். இப்போ ட்ரிகர் ஃபேஸில் ஷேடோ செல்ஃபுக்கான அவேக்கனிங் ஃபுல்லாக நடந்துருச்சு. இப்போ செப்பரேஷன். அப்போ நமக்கே நம்மளோட நெகட்டிவிட்டி என்ன, நம்மளோட ஷேடோ சைடு என்னன்னு ஃபுல்லாக தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த ஷேடோ சைடுக்கான நிறைய ரியலைசேஷன்ஸ் செப்பரேஷன் ஃபேஸில் நடக்கும். இது எல்லாமே நமக்குள்ளே இருக்குது. இதுதான் நம்மளை முதல்ல சரி பண்ணிக்குவோம். ஏன்னா நீங்கள் ட்ரிகர் ஃபேஸ்லேயே மிரர் எக்ஸசைஸாக ஆரம்பிச்சிட்டிங்க. மிரர் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஏன் அப்செட்டாக இருக்கீங்கன்னு காரணம் எழுதுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்பில் அது அப்படியே உங்கள் பக்கமாக இன்வர்டாக திருப்பிக்கிறது செகண்ட் ஸ்டெப். அந்த இன்வர்டாக திருப்பும் போது அதில் 3வது ஸ்டெப் என்ன, இதில் ஏதாவது உண்மை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆமாம் உண்மை இருக்குன்னு நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அவ்வளோ சீக்கிரமாலாம் சொல்லிட முடியாது. அது நம்ம மிரர் எக்ஸசைஸ் பண்ணி 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 பழகி அதுக்கப்புறம் அந்த மிரர் எக்ஸசைஸே நம்ம கேஷுவல் ரொட்டீனில் வரும்போது தான் ஆமாங்கிறதே வரும். டக்குன்னு இமீடியட்டாக வந்துடும். அப்போது அது வரைக்கும் நம்ம அந்த ஆமாம் இந்த மிஸ்டேக் என் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஈகோ டெத் ஆகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஓகே, மிரர் எக்ஸசைஸும் ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த 2வது ஸ்டெப்பை எழுதிட்டு 3வது ஸ்டெப்பில் அது ஆமான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் சஃபர் பண்ணியிருக்கேன்ப்பா, நிறைய சஃபர் பண்ணியிருக்கேன். ஓகே, அதெல்லாம் இந்த செப்பரேஷன் ஃபேஸில் வந்து நீங்கள் நிறைய மிரர் எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. செப்பரேஷன் ஃபேஸில் இந்த எமோஷ்னல் ட்ராமா, எமோஷ்னல் டிபெண்டன்சியை பூரா ஹீல் பண்ணுவீங்க. ஓகே, எமோஷ்னல் டிபெண்டன்சி ஹீல் பண்ணுறது இல்லாமல் இன்னர் சைல்டு ஒர்க்கு, இன்னர் ஃபெமினைன் ஒர்க்கு, இன்னர் மேஸ்குலைன் ஒர்க்கு, ஃபாதர் வூண்ட்ஸ், மதர் வூண்ட்ஸ், இது எல்லாமே ஹீல் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட மோஸ்ட் ஆஃப் தி ஹீலிங் ஒர்க் அந்த சைக்கலாஜிக்கலாக நீங்கள் சரியாகிற வேலை பூரா உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிற வேலை. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது அப்புறம் உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிற வேலை பூரா செப்பரேஷன் ஃபேஸில் நடக்கும். செப்பரேஷன் ஃபேஸுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா டீப் இன்னர் ஹீலிங் அண்ட் என்ன சொல்கிறது, இன்னர் ஒர்க் அண்ட் ஹீலிங் ஃபுல்லாகவே அந்த பீஸ்ஃபுல்னஸ்க்கு வர்ற கம்ப்ளீட்னஸ் அதை வந்து ஃபீல் பண்ணுறது எல்லாமே எப்போ நடக்கும்னா 5th ஃபேஸில் நடக்கும். ஓகேயா? 5th ஸ்டேஜில் இன்னர் ஒர்க் அண்ட் டீப் ஹீலிங் நடக்கும். இந்த டீப் ஹீலிங்கில் என்னென்னா இப்போ ரியலைஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா இந்த ஷேடோ செல்ஃபு, அந்த ஷேடோ செல்ஃபு பூரா லெட்கோன்னு விட கற்றுக்கணும்ல. லெட்கோன்னு விட்டதுக்கப்புறம் அப்போ உண்மையிலேயே எனக்கு பாசிட்டிவாக என்ன வேணுங்கிறத விதைக்க கற்றுக்கணும் இல்லையா? அப்போ விதைக்கிறது தான் நல்லா முளைக்கும். ஆல்ரெடி நெகட்டிவாக இருந்துச்சு, அந்த நெகட்டிவிட்டியான நிலத்தை பூரா உழுதுட்டீங்க, நெகட்டிவாக இருக்கிறத பூரா பிடுங்கி கலையாக எரிஞ்சிட்டிங்க, வேண்டாம் எனக்கு அப்படின்னு லெட்கோன்னு வெளியே விட்டுட்டீங்க. இப்போ மண் வந்து நல்லா வளமாக இருக்குது, ஃபர்டைல் கிரவுண்டாக இருக்குது. அப்போ உங்களுக்கு எதை வேணுமோ எது முளைக்கணுமோ அதை விதைக்கணும்ல. இந்த வேலையெல்லாம் இந்த இன்னர் ஒர்க் அண்ட் ஹீலிங்கில் பண்ணுவீங்க, இந்த ஜேர்னியில் பண்ணுவீங்க. ஓகேயா? ஸோ அப்போது இந்த இன்னொரு விஷயம் என்ன நடக்கும் இந்த ஹீலிங்கில் அப்படின்னா யூ வாண்ட் டு பிகம் ஹோல் அண்ட் கம்ப்ளீட். ஸோ அப்போ ஹோல் அண்ட் கம்ப்ளீட்னஸ்னால் என்னங்கிற நாலேஜ் தெரிஞ்சுக்குவீங்க. ஹோல் அண்ட் கம்ப்ளீட்னஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ தான் இந்த செல்ஃப் லவ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பீங்க. இந்த என்ன சொல்கிறது ஹீலிங் அண்ட் இன்னர் ஒர்க் அண்ட் டீப் ஹீலிங்கில் தான். ஸோ அப்போ நம்ம இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், செப்பரேஷன் ஃபேஸில் எமோஷ்னல் ட்ராமாஸை தான் ஹீல் பண்ணியிருக்கோம். ஓகேயா? எமோஷ்னல் ட்ரிகர்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து வி ஆர் பிகமிங் மோர் அண்ட் மோர் ஸ்பிரிச்சுவலி இவால்வ்டு பர்சன் தான். ஓகே, ஆனாலும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த ஹீலிங் இன்னர் ஒர்க் அண்ட் டீப் ஹீலிங்கில் தான் இவ்வளவு பண்ணியும் ஐம் நாட் ஃபீலிங் அந்த ஏதோ சம்திங் இஸ் மிஸ்ஸிங் வித்தின் மீ. ஐம் நாட் ஃபீலிங் ஹோல் அண்ட் கம்ப்ளீட். அந்த எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் எனக்கு கிடைக்கல, நான் நினைக்கிற பீஸ் எனக்கு கிடைக்கல. அந்த பர்சனை பற்றின திங்கிங் மட்டுப்பட்டிருக்கே தவிர அந்த ஆணை பற்றின திங்கிங், அதாவது எனக்கான ஆண் எனக்கு வேணும், என்னோட ட்வின் ஃப்ளேம் எனக்கு வேணும், இந்த பர்சன் என் ட்வின் ஃப்ளேமோ இல்லையோ அது செகண்டரி அப்படிங்கிற திங்கிங்கோட தீவிரத்தன்மை மட்டுப்பட்டிருக்கே தவிர அது கம்ப்ளீட்டாக என்னை விட்டு போகலை. இன்னும் எனக்கு வந்து அந்த ஆண் வேணுங்கிற டெஸ்பரேட்னஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ இந்த இன்னர் ஒர்க் அண்ட் ஹீலிங்கில் என்ன நடக்கும்னா யூ வில் லேர்ன் டு ப்ராக்டிஸ் செல்ஃப் லவ்.
ஓகேயா? அப்பதான் நீங்க வந்து ஆக்சுவலான செல்ஃப் லவ் என்ன, இந்த இன்னுன்னா என்ன, யாங்குன்னா என்ன, இன்னோட குவாலிட்டிஸ் என்ன, யாங்கோட குவாலிட்டிஸ் என்ன, 2 எப்படி பேலன்ஸ் பண்ணணும். நான் ஃபெமினைனா பொறந்திருக்கேன்னா, என்னோட ஃபெமினைன்லயே இருந்து இந்த யாங்க எப்படி ஆக்டிவா வச்சுக்கணும், இது எல்லாமே வந்து யூ லேர்ன். அப்போ யாங் ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு புடிச்சத நான் எப்படி வாழணும், என்னோட கோர் ஃப்ரீக்வன்சி என்ன, இது எல்லாமே செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க கத்துக்குவீங்க. ஓகேயா? ஸோ அப்போ செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான், இதுதான் என்னுடைய கோர் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதுதான் என்னுடைய பேட்டர்ன். ஸோ இதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ஒரு ஆண் வேணும். ஸோ அப்போது என்னோட கோர் வேல்யூஸை என்னென்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கும் அவனுக்கும் கோர் வேல்யூஸ் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னா, என்னோட எமோஷனல் ஃப்ரீக்வன்சி என்னவோ, என்னோட நீட் என்னவோ, அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு ஆணாக தான் என்னோட சோல் இருக்குது அப்படின்னா, அதுதானே நம்மளோட டிவைன் மேஸ்குலைன். சோல் இருக்கு அப்படின்னா அதே ஃப்ரீக்வன்சி தான் என்னோட மேஸ்குலைனுக்கும் இருக்கும். பூமியில் எங்கேயோ இருக்கான்ல அவனுக்கும் இருக்கும் அப்படிங்கிற ரியலைசேஷன்லாம் வரும். ஸோ அப்போது நான் எப்படி அந்த செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணணும், என்னோட சோலோட நான் எப்படி என்னோட எல்லாமே கற்றுக்கிற படலம் வந்து இந்த இன்னர் ஒர்க் அண்ட் டீப் ஹீலிங் ஃபேஸில் நடக்கும். 5th ஃபேஸ். இதுக்கு அடுத்த 6th ஃபேஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நான் கடவுள்கிட்ட என்னை சரண்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரியிறோம். இந்த 6th ஃபேஸில் தான் தி ட்ரூ சரண்டர் நடக்கும். சரண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து கடவுளை நம்புறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு பயப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். தனியாக நம்ம வீடு எடுத்து தங்கி வாழ்கிறதுக்கு பயப்படுறோம் அப்படின்னா, கடவுளை நம்புறேங்கிறது வெறும் வாய் வார்த்தையாக தான் இருக்குது. கடவுளை நம்புனா எந்த விதமான டேஞ்சரும் நம்ம பக்கத்துல கூட வராத அளவுக்கு கடவுள் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்கணும்ல. அப்ப அதுவே இல்லைல்ல, அப்புறம் நீங்க என்னத்த கடவுளை நம்புறீங்க? அப்ப கடவுளையே நம்பாத போது நான் கடவுள்கிட்ட என்ன ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுல எப்படி உண்மை இருக்கும்? கடவுளை நம்புறதுலயே உண்மை இல்லை, அப்ப கடவுள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன்னு சொல்றதுல எப்படி உண்மை இருக்கும்? ஓகேயா? அப்ப சரண்டருங்கிறத வெறும் வாய் வார்த்தையா தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த ஆக்சுவல் ட்ரூ சரண்டர் ஃபேஸில் தான் இவ்வளவு தூரம் நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம், இவ்வளவு தூரம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே என்னால் கஷ்டத்தை தாங்க முடியலங்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் தளர்ந்து போய், அதாவது முயற்சி பண்ணி முட்டி முட்டி மோதி மோதி தளர்ந்து போய் பாதமே சமர்ப்பணம் அப்படின்னு அவர் பாதத்தில் பொத்துன்னு கீழே விழுந்துடுறோம். அப்போதான் அந்த ஃபெய்த் வருது. என்ன ஃபெய்த் வருதுன்னா, கடவுள் நமக்கானதை பண்ணி தானே கொடுக்குறோம். அப்போ தான் திருப்பி என்ன பண்ணுறோம், அந்த சின்ன வயசுலேருந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறோம். அப்போ நம்ம கேட்டதெல்லாம் அவர் கொடுக்க தானே செஞ்சுருக்காரு. எதெல்லாம் கேட்டிருக்கோமோ, உண்மையாக ஜெனுயினாக அந்த மனசோட கேட்டிருக்கோமோ, நிஜமாவே இது நடக்கும்னு நம்பி கேட்டிருக்கோமோ, அதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு கொடுக்க தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு அந்த ரியலைசேஷன் வரும்போது தான் அந்த டிவைன் ஃபெய்த் வருது. அந்த டிவைன் ஃபெய்த் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்போ இதையும் கடவுள் கொடுப்பாருன்னு போய் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிறோம். அது வரைக்கும் வாயில தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் கடவுளை நம்புறோன்னு. ஸோ இந்த 6வது ஸ்டேஜில் தி ட்ரூ டிவைன் சரண்டரில் தான் நம்ம போய் கடவுள்கிட்ட சரண்டர் ஆகிறோம். சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் செல்ஃப் லவ்வை முழுமையாக கரெக்டான பாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். செல்ஃப் லவ்வை கரெக்டான பாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஹோல்னஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ் நம்மளுக்குள்ளே வருது. அந்த ஹோல்னஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ் நம்ம வந்து அதை டேஸ்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கான எமோஷனல் ஃபுல்ஃபில்மெண்ட் நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த நீடினஸ் நம்மளை விட்டு கம்ப்ளீட்டாக போயிடுது. வி ஸ்டார்ட் டு லிவ் இன் டிட்டாச்மெண்ட் ஸ்டேஜ். இது எல்லாமே அந்த தி ஆக்சுவல் ட்ரூ சரண்டரில் மட்டும்தான் நடக்கும். ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம செல்ஃப் லவ்வை ப்ராக்டிஸ் பண்ண இது தனியாக நான் ஹவு டு ப்ராக்டிஸ் செல்ஃப் லவ் செப்பரேட் வீடியோ போடுறேன். இதே விஷயம் டிவைன் மேஸ்குலைனுக்கும் நடக்கும். ஓகேயா? என்னென்ன சேஞ்சஸ் டிவைன் மேஸ்குலைனுக்கு நடக்குதுங்கிறதையும் நான் போடுறேன். ஆனால் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும், ரீயூனியன் நடக்கும். ஸோ அப்போ டிவைன் ரீயூனியன் நடக்க போகுதுன்னா, அப்போ டிவைன் மேஸ்குலைன் உங்களுக்கு தேடி வரப்போறாருங்கிறது நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம், அது ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். இப்போ ரீயூனியன் பார்ப்போம். ஸோ அப்போது நம்ம செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், நம்ம சோலுக்காக நம்மளை அலைன் பண்ணிட்டோம், நம்ம ஃப்ரீக்வன்சி என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, நம்மளோட டிவைன் மேஸ்குலைனோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது ரெண்டையும் நம்ம அலைன் பண்ணிட்டோம், கோர் வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அதுலேயே வாழ கற்றுக்கிட்டோம், அதுவே வாழ்க்கையாக வாழ்கிறோம், டிட்டாச்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம், டெஸ்பிரேட்னஸே இப்போ இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த நீடினஸே இல்லை. தட் இஸ் தி டைம். அது வரைக்கும் என்ன சொல்வார், டிவைனும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு,
நம்மளை எப்போ நம்ம அதை வாழ்றதுக்கு தகுதிப்படுத்திக்கிறோமோ இதே மாற்றம்லாம் அவனுக்கும் நடக்குது. அப்போ அவனும் அங்கே ரெடி, நம்மளும் இங்கே ரெடி. அதுக்கு மேலே எதுக்கு காக்க வைக்க போறாரு? அழகாக கொண்டு வந்து டிவைன் உங்கள் 2 பேரையும் மீட் பண்ண வச்சு லைஃப்பில் உங்கள் 2 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு மீட் பண்ண வைப்பார். ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம பேசுவோம், பழகுவோம். இப்போ நம்ம செல்ஃப் லவ்ல இருக்கோம். இப்போ வி ஆர் நாட் டெஸ்பிரேட். அந்த ஆண் தான் வேணும்னு நம்ம பேச மாட்டோம். அவனும் நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கம். அப்படிதான் பேசுவோம். ஓகேயா? அப்போ அந்த மாதிரி பேசும்போது அந்த நீடினஸ் இருக்காது, கிளிங்கினஸ் இருக்காது, எமோஷனல் டிபெண்டன்சி இருக்காது, ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இருக்காது. நம்மளோட சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அவனா இருக்க மாட்டான். ஆனால் ஃபர்ஸ்ட் எப்படி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்? ஓகேயா? ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தட் ஆன் வில் பி அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அஸ். அண்ட் ஃபிசிக்கல் ரீயூனியன், இன்டர்னல் ரீயூனியன் நம்ம செல்ஃப் லவ்லேயே நடக்கும். அந்த இன்யாங் பேலன்ஸ் நடந்துருது, அதுக்கப்புறம் இன்யாங் யூனியன் நடந்துருது. ஸோ அந்த இன்டர்னல் யூனியனோட ஒரு பார்ட்டாக தான் எக்ஸ்டர்னல் யூனியன், ரீயூனியன் இப்போ நடக்குது. ஸ்டேஜ் 7. ஓகேயா? இந்த 7th ஸ்டேஜ் ரீயூனியனில் தான் ஆணும் நம்மளும் சேர்ந்துருப்போம். இந்த ரீயூனியனில் we learn to live together, we learn to build together, we learn to work together, we learn to grow together, and we learn to face challenges together, and we learn to co-create everything together. Okay, so it is also a blissful stage. In the reunion வந்து நம்ம சேர்ந்து ஒரே ரூஃபு கீழே ஆண்மையும் பெண்மையும் ஃபிசிக்கல் உருவங்களாக வாழ ஆரம்பிக்கும் போது தான் இன்னும் புரிதல் ஜாஸ்தியாகும், இன்னும் இணக்கமும் அந்யோன்யமும் ஜாஸ்தியாகும். அப்போது there will not be, அது வரைக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கும், அது வரைக்கும் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ரத்த கலரி எல்லாம் ஆகாது, அப்படிலாம் யோசிக்காதீங்க. அந்த ஒவ்வொரு டிஸ்கஷனுக்கு அப்புறமும் புரிதல் இன்னும் 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 ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அப்போது அந்த ஹார்மோனியஸ் யூனியன் ஸ்டேட்டுக்கு போவோம். ரீயூனியன்லேருந்து ஹார்மோனியஸ் யூனியன் ஸ்டேட்டுக்கு போவோம். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் 8வது ஸ்டேஜ், தி லாஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா, எம்ப்ரேஸ் யோர் இந்த டிவைன் ஜேர்னி, ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி. ஸோ இதுக்கப்புறமும் என்ன வரும் லைஃப்பில்? நிறைய இன்னும் நமக்கு ஹீலிங்குங்கிறது கடைசி சாவர வரைக்கும் ஹீலிங் நடக்கும். ஓகேயா? ஹீலிங்கிறது ஸ்க்ரூ எழும்பி மேலே வர்ற மாதிரி ஸ்பைரல்ஸாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், நாம் 2 பேரும் சேர்ந்து லைஃப் பர்பஸ் எப்படி வாழ்கிறோம், 2 பேரும் சேர்ந்து உலகத்துக்கு என்ன கொடுக்குறோம், பிளானட்டை எப்படி அசென்ட் பண்ணி மேலே எடுத்துக்கிட்டு போகிறோம், பீப்புளோட லைஃபுக்கு எப்படி வேல்யூ ஆட் பண்ணுறோம், அதை 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது நிறைய என்ன சொல்கிறது, டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் வருதா, இல்லை 2 பேருக்கும் ஒரே விஷயம்தான் திங்க் பண்ணுறோமா? அதாவது டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன்கிறது ஒரே அந்த கோர் சாய்ஸில் வராது, தி வே வி எக்ஸ்பிரஸ் இட்ல வரும். ஸோ அதை எப்படி 2 பேரும் ஸ்மூத் ஹேண்டிலிங்காக கொண்டு போகிறது, இது எல்லாமே கற்றுக்கிற ஜேர்னி தான் எம்ப்ரேசிங் யோர் டிவைன் ஜேர்னி, இந்த ஸ்பிரிச்சுவல் பாத். ஸோ இதுதான் அவேக்கனிங் டு ரீயூனியன் வரைக்குமான ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோட 8 ஸ்டேஜஸ். என்னென்ன? அவேக்கனிங், அதுக்கப்புறம் தி ஹனிமூன் பிளிஸ்ஃபுல் ஸ்டேஜ், தி ட்ரிகர் ஸ்டேஜ், செப்பரேஷன் ஃபேஸ், அதுக்கப்புறம் இன்னர் ஒர்க் அண்ட் டீப் ஹீலிங் ஃபேஸ், தி சரண்டர் ஃபேஸ், ரீயூனியன் ஃபேஸ், அதுக்கப்புறம் என்னது, எம்ப்ரேஸ் தி ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ மேஸ்குலைனுக்குள்ள அவேக்கனிங் நடக்குது இல்லையா? ஃபெமினைனுக்கு நடந்தது நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதோட லிங்க் கொடுத்துருவோம் இந்த வீடியோக்கு கீழே. நெக்ஸ்ட் வீடியோ என்ன நடக்குது, நம்மளுக்குள்ள அவேக்கனிங் நடக்குது, நம்ம மேஸ்குலைனுக்கு அது எப்படி உணருது அப்படிங்கிறத நம்ம எப்படி உணர்றோம் அப்படிங்கிறது அதோட கம்பேரிசன். அப்போ மேஸ்குலைனுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது, இது 2ஐயும் சேர்த்து ஒரே வீடியோவாக பார்ப்போம், தி அவேக்கனிங் ஆஃப் டிவைன் மேஸ்குலைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்டில் தென் பாய்.